ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ்டு கிராஃப் தியரம். இந்த க்ளோஸ்டு கிராஃப் தியரம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் 3rd யூனிட்டில் வருது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான தியரம். இந்த தியரம் நிறைய கீ கான்செப்ட்ஸை உள்ளடக்கியிருக்கு. நம்ம வெறும் சின்ன விஷயந்தான் நினைப்போம், ஆனால் அதில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் அடங்கியிருக்கு. ஸோ அதை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸு ஒய்ன்னு 2 பனாக் ஸ்பேஸஸ் எடுத்துக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேரும் பனாக் ஸ்பேஸ் தான். இப்போ இந்த 2 பனாக் ஸ்பேஸ்க்கும் ஒரு லீனியர் மேப்பிங் இருக்குது. இந்த 2 பனாக் ஸ்பேஸையும் எக்ஸை கோடொமைனும் எக்ஸை டொமைனும் ஒய்யை கோடொமைனும் வச்சுருக்க ஒரு எஃப்ன்ற ஒரு லீனியர் மேப்பிங் இருக்குது. இது ஒரு லீனியர் மேப்பிங். இப்படி ஒரு லீனியர் மேப்பிங் இருக்கும்போது இந்த எக்ஸுக்கு ஒரு க்ளோஸ்டு கிராஃப் இருக்குது. க்ளோஸ்டு கிராஃப்னால் என்ன அர்த்தம்? அந்த கிராஃபை எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அண்ட் அந்த கிராஃபோடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற எக்ஸ் எக்ஸில் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னோம் அப்படின்னா கிராஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கிராஃபை தான் நம்ம க்ளோஸ்டு கிராஃப்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா இந்த கிராஃப் கண்டினியூஸாக இருக்கும்போது இந்த கிராஃப் க்ளோஸ்டு கிராஃப். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸை நம்ம இப்படி டினோட் பண்ணுறோம். டி ஆஃப் x1, y1, x2, y2 இஸ் ஈக்குவல் டு dx x1, x2 டிவைடட் ப்ளஸ் dy y1, y2. ஸோ இப்படி நம்ம க்ளோஸ்டு கிராஃபை சொல்லுவோம் இன் எக்ஸ் கிராஸ் ஒய். இப்போது எஃப்னு ஒரு லீனியர் மேப்பிங் இருக்குது. அந்த லீனியர் மேப்பிங்க்கு ஒரு க்ளோஸ்டு கிராஃப் இருக்குது. அந்த லீனியர் மேப்பிங்குள்ளே இருக்கிற டொமைன் பனாக் ஸ்பேஸ், கோடொமைனும் பனாக் ஸ்பேஸ் தான். இந்த எஃப் ஒரு பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஸோ எஃப் இஸ் அ பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஆர் பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல். எஃப் பிலாங்ஸ் டு பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர். கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த எஃப்பை நம்ம என்ன சொல்லணும்? ஆல்ரெடி இது லீனியர் மேப்பிங்காக இருக்குது. பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்னால் பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ பவுண்டட் லீனியர் மேப்பிங். அப்போ எஃப்பை நம்ம வெறும் லீனியர் மேப்பிங்காக இருக்கிறத பவுண்டட் மேப்பிங்னு சொல்லணும். அண்ட் பவுண்டட் மேப்பிங்னால் கண்டினியூஸாகவும் இருக்கணும், கண்டினியூஸ் லீனியர் மேப்பிங்காகவும் இருக்கணும். ஸோ இந்த எஃப்பை பவுண்டட் அண்ட் கண்டினியூஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், இன்னொன்று நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடும். ஸோ இந்த 3 கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு எக்ஸ் ஒய் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ளோஸ்டு கிராஃப் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ எஃப்பை பவுண்டடு கண்டினியூஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஒரு எஃப் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? அதிலேருந்து எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸனும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போது இதுக்கு நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னா யாருன்னு தெரியணும், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுமான்னு தெரியணும். இந்த 2 கான்செப்ட் நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம ஒரு பெரிய மிராக்கிள் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஆள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ணணுன்ட்டு ஒரு லைனில் எழுதியிருக்கோம். என்னதுன்னா, முதல்ல நம்ம ஒரு செட்டு ஒன்று உருவாக்குறோம். அந்த செட் எப்படி இருக்குன்னா, வி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாக்குள்ளே பவுண்ட் ஆகி இருக்கிற மாதிரி, ஆல்ஃபாவை விட அதிகமாக போகாத மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆல்ஃபா எடுத்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய லென்த்தை நம்ம அதுக்குள்ளே சுருக்கிறோம். அதில் இருக்கிற எக்ஸோடைய வேல்யூஸ் தான் வேல்யூஸ் எல்லாம் ஒரு செட்டாக எடுத்து வி ஆல்ஃபான்னு எழுதுகிறோம். இந்த வி ஆல்ஃபான்ற செட்டு தான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸை கொடுக்க போகிற செட்டு. இந்த வி ஆல்ஃபாக்குள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை தான் நம்ம பவுண்டடாக கண்டினியூஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணுன்றதுக்காக இப்படி ஒரு செட்டை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அப்போது இதில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் பவுண்டடாக இருக்கிறதுனால இப்போ பவுண்டட் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதை பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டை தயாரிக்கிறோம். இப்போது ஒரு ஓப்பன் பால் இந்த செட்டை விட்டு செட்டுக்குள்ளேருந்து தயாரிக்கிறோம். அந்த ஓப்பன் பாலில் இருக்கிற எக்ஸ் அந்த எக்ஸுக்குள்ளே இருக்கணும், எக்ஸுன்ற பனாக் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கணும். அண்ட் அதில் இருக்கிற நார்ம் ஆஃப் எக்ஸ்
அந்த எக்ஸோட லென்த் வந்து 1 விட சின்னதாக இருக்கணும். இப்படி ஒரு யூன்ற ஓப்பன் பாலை நம்ம எடுக்கிறோம். இந்த யூன்ற ஓப்பன் பாலையும் வி ஆல்ஃபாவையும் நம்ம கனெக்ட் பண்ணி யூ வந்து வி ஆல்ஃபாக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா யூ வந்து ஒரு ஓப்பன் பால் அண்ட் அது ஒரு பவுண்டட் செட்டு. அந்த ஒரு பவுண்டட் செட்டு வி ஆல்ஃபாக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிட்ட ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபாவாக இருக்கும். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்டட் ஆயிரும். ஸோ இப்போ இஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் we can prove that f is bounded linear operator for any x with norm of x less than 1. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா u is contained in v ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நார்ம் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஒரு பவுண்டட் ஆப்ரேட்டர்னு சொல்லிடலாம். ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸை பவுண்டட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு கொஷினில் கிடச்சதை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூஸ்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்என் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்எனை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுறது எப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம யூ வந்து வி ஆல்ஃபாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு சிம்பிளாக கதை முடிஞ்சிடும். இப்போது இதில் இருக்கிற வி ஆல்ஃபாவை வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அந்த வி ஆல்ஃபாவை கொண்டு வரதுக்காக விஎன் எடுக்கிறோம். ஆல்ஃபாக்குள்ளேருந்து ஒரு என் நம்பர்ஸ் எடுக்கிறோம், நிறைய நம்பர்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதை வந்து இன்ஃபினிட்டிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் விஎன் என் இஸ் ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டின்ட்டு எக்ஸுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம். ஸோ எக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் V1லேருந்து வி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடிய நிறைய எலமெண்ட்ஸை கொண்டது தான் எக்ஸுன்ற பனாக் ஸ்பேஸ். இந்த பனாக் ஸ்பேஸை நம்ம வி க்ளோஷர் வச்சும் எழுதலாம். ஸோ வி க்ளோஷர் வச்சு யூனியன் ஆஃப் வி க்ளோஷர் n is equal to 1 to இன்ஃபினிட்டின்னு கூட எழுதலாம். இப்போ இதில் அதே போல் எக்ஸை வந்து வி க்ளோஷர்னு எழுதலாம். ஸோ எக்ஸை வந்து வின்னும் எழுதியிருக்காங்க, வி க்ளோஷர்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் பனாக் ஸ்பேஸுன்றதுனால ரெண்டுத்துலேருந்து எக்ஸை வந்து நம்ம இப்படி எக்ஸ் யார், எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணியாச்சு. இப்போது இதோடைய காம்ப்ளிமெண்ட் விஎன் க்ளோஷருடைய காம்ப்ளிமெண்ட்டை நம்ம வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது அது ஒன்றுக்கு ஒன்று டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கிறத வந்து நாம் டென்ஸ் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த விஎன் க்ளோஷர் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் விஎன். அப்போது பேர்ஸ் தியரம் படி x cannot be written as the countable union of nowhere dense set. ஸோ எக்ஸ்லேருந்து இந்த விஎன் க்ளோஷர் வந்து விஎன் க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு டென்ஸ் செட். அண்ட் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக விஎன் க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் வந்து விஎன் க்ளோஷர் வந்து ஒரு டென்ஸ் செட்டு, விஎன் க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு நோவேர் டென்ஸ் செட், நாட் டென்ஸ் செட். ஸோ இப்போ இந்த நாட் டென்ஸ் செட் எக்ஸில் இல்லாதப்போ எக்ஸில் இருக்க முடியாது. ஸோ இந்த செட்டு இந்த க்ளோஷருடைய காம்ப்ளிமெண்ட் வந்து எக்ஸில் இல்லை. இப்போ இந்த விஎன் க்ளோஷரும் டென்ஸ் செட்டு. இந்த டென்ஸ் செட்டை வந்து நம்மளால் எக்ஸை வச்சு எழுத முடியாது. ஸோ இந்த டென்ஸ் செட் இல்லாததை நம்மளால் எக்ஸை வச்சு எழுத முடியாது. ஸோ பேர் தியரம் படி இது வந்து எக்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பனாக் ஸ்பேஸுன்றதுனால பேர் தியரம் வச்சு நம்மளால் விஎன் க்ளோஷரை மட்டும்தான் எழுத முடியும், விஎன் க்ளோஷரோட காம்ப்ளிமெண்ட்டை எழுத முடியாது. ஸோ இப்போ விஎன் க்ளோஷரோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து நாட் அ டென்ஸ் செட் இன் எக்ஸ்னால் நம்மளுக்கு அந்த அது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். விஎன் க்ளோஷர் வந்து என் நாட் வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். அந்த ஓப்பன் செட்லேருந்து நம்ம ஒரு ஓப்பன் பால் தயாரிக்கிறோம். அந்த ஓப்பன் பால் வந்து க்ளோஷருக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அது ஒரு ஓப்பன் செட். அந்த ஒரு ஓப்பன் செட்லேருந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் பால் யூன்னு தயாரிக்கிறோம். யூக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அந்த எக்ஸ் வந்து நம்ம எக்ஸுன்ற பனாக் ஸ்பேஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் ஒரு சின்ன ரேடியஸ்குள்ளே அதை அடக்கும் போது அது எப்சிலானை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் எப்சிலான் ஒரு பாசிட்டிவ் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரேடியஸ் வந்து எப்சிலான்னும் எக்ஸை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு வச்சு நம்ம விஎன்
க்ளோஷர்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு யூனிட் பால் தயாரிச்சிருக்கோம். இந்த யூனிட் பால் VN க்ளோஷரில் VN0 க்ளோஷரில் இருக்குது. இப்போது இதே மாதிரி நம்மளால் எக்ஸுக்கு பதிலாக 0 வச்சு ஒரு யூனிட் பாலும் 1 வச்சு ஒரு யூனிட் பாலும் தயாரிக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு 0 வச்சு தயாரித்த யூனிட் பாலை வந்து VN20ன்னு வச்சுருக்கோம். அண்ட் இதே மாதிரி நம்ம யூவை வந்து VN20/எப்சிலான்குள்ளே இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம VN20 யாருன்னு ஃபஸ்ட்டு எடுக்கணும். This set has the property of every x belongs to U. There exists A which is in U, which is in V2N0 divided by epsilon, such that x minus A is less than half. இப்போது இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த VN2N0 எப்சிலான் வந்து எப்படி வந்துச்சு, நம்ம வந்து U1, U0, எப்சிலானை வச்சு VN2N0 எடுத்திருக்கோம். இந்த எப்சிலான் அந்த பக்கம் போச்சுன்னா VN20/எப்சிலான்னு வரும். ஸோ இந்த VN20/எப்சிலானுக்குள்ளே U இருக்குதுன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஓப்பன் பால் இருக்கிறதுனால hence the set VN20/epsilon has the property of every x belongs to U. Uல x எல்லாமே Uலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆக்சுவல் எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த யூனிட் பால்குள்ளே இருக்கிற எக்ஸை வந்து நம்ம எக்ஸுக்குள்ளே இருக்குதுன்னு எடுத்திருக்கோம். அண்ட் ஏன்ற பாயிண்ட் வந்து V2N0/எப்சிலானில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எக்ஸுக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம செக் பண்ணோன்னா அது 1/2 இருக்குது. இப்போது எக்ஸு யூவில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். தென் தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வன்ஸ் ஏஎன்னு ஒரு சீக்வன்ஸ் ஏலேருந்து உருவாகிருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸும் VN20/எப்சிலானில் இருக்குது. VN20/எப்சிலானில் இருந்துச்சுன்னா ஏன்ற சீக்வன்ஸும் VN2N0/எப்சிலானில் இருக்கும். such that x plus bn less than or equal to 1/2 power n plus 1, where bn is equal to summation j is equal to 0 to n aj by 2 power j. ஸோ இப்போ இந்த இதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ வந்து லெஸ் தேன் ஹாஃப்ன்றதுனால ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா A/2ன்னு வரும். A/2ன்னு வரும்போது இந்த A/2 எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து அந்த A/2வை பிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம x plus bn less than or equal to 1/2n plus 1யும் x minus a less than 1/2யும் சேர்த்து நம்ம bnனை வந்து இப்படி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ bn இப்படி இருக்கும்போது f of bn minus f of bn minus 1 கண்டுபிடிச்சா f of an divided by f of 2 power n கிடைக்கும். இதில் இது வந்து VN2N0/எப்சிலானில் இருக்கிறதுனால அதில் இருக்கிற 2N0/எப்சிலான்லேருந்து அது லெஸ் தேனாக இருக்கும்னு எடுத்துக்கிட்டு f of an/2 power n வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2N0/எப்சிலான் இன்ட்டு 2n வரும். இப்போ இந்த f of bn வந்து காச்சி சீக்வன்ஸுன்றதுனால y வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால f of bn வந்து ஒரு காச்சி சீக்வன்ஸ் இன் y. இட் கன்வர்ஜஸ் டு சம் y பிலாங்ஸ் டு y சின்ஸ் bn கன்வர்ஜஸ் டு b. ஸோ இப்போ இதுலேருந்து f of bn நம்ம ஒன்று உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த ab மாதிரி நம்மளால் f of xn ஒன்று உருவாக்க முடியும். அண்ட் f of xn கன்வர்ஜஸ் டு f of xn நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ f of x கன்வர்ஜஸ் டு f of xnனா க்ளோஸ்டு கிராஃபோட விதிப்படி f of x is equal to y, then f of bn tends to y means f of x is equal to y. Norm of f of x is equal to limit f of bn less than or equal to summation f of aj divided by 2 power j less than or equal to 4n0/epsilon. ஸோ ஆர்பிட்ரரியாக ஒரு யூனிட் பால் எக்ஸ்லேருந்து எடுக்கும் போது அந்த யூனிட் பால் VNல இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்மளுக்கு இது ப்ரூவ் ஆகிடும்.